மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக யானைகள் உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் கடந்த 1.5 மாதத்தில் 7 யானைகள் உயிரிழந்துள்ளன. மனிதர்கள் தாக்குதல், வழித்தடம் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் மட்டுமின்றி வேறு சில பிரச்சினைகளும் யானைகள் உயிரிழப்பிற்கு காரணமாகி வருகின்றன என சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். நாட்டின் பாரம்பரிய விலங்குகளில் ஒன்றான யானைகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களின் வனப்பகுதிகளில் யானைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இதில் கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கிய முதுமலை வனப்பகுதி புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டாலும் இங்கு யானைகளும் அதிகம் வசிக்கின்றன. கோடைக்காலம் துவங்கும் போதே வனங்களுக்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் நுழைவதாக விவசாயிகளும் பொதுமக்களும் புகார் கூறுவர். ஆனால் அவை உணவுக்காகவும் தண்ணீர் தேடியும் குடியிருப்பு பகுதிகளை முற்றுகையிடுவதாக கூறுகின்றனர் வனவிலங்கு ஆர்வலர்கள். யானைக்கு அதிகமாக தண்ணி தேவை. ஏன்னா ஒரு நாளைக்கு 150-200 லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடிய அனிமல். அதுபோக யானையோட தோல் திக் ஸ்கின் அனிமல் சொல்லுவோம், பேக்கிடம். அதாவது அதனுடைய தோல் 2.5-3 மில்லிமீட்டர் திக்னஸ். அதனுடைய வேர்வை சுரப்பிகள் ரொம்ப குறைவு. யானைக்கு வேர்வை சுரப்பிகள் பார்த்தீங்கன்னா தும்பிக்கை நுண்ணிலையும் நெகைக்கண்ணில் மட்டும்தான் இருக்கும். அதனால் உடம்புல சூடு அதிகமாக இருக்கும்போது சூட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ தண்ணி தான் நிறைய குடிச்சாகணும், தண்ணியை மேலே நிறைய போட்டாகணும். ஸோ கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதைகளை சாப்பிட்டு இறக்கிறது, தண்ணியோட தேவைகளை தேடி வெளிநிலங்களுக்கு போய் கரண்ட்டில் மாட்டி சாக இறக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோடை காலம் தான் நடக்குது. இதே மழை காலங்களில் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நடக்கிறது கிடையாது. உணவுக்காக ஊருக்குள் நுழையும் பல யானைகள் அண்மை காலமாக மரணத்தை சந்தித்து வருகின்றன. அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றில் முக்கிய காரணங்களில் ஒன்றாக கூறப்படுவது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள். குடியிருப்பு பகுதிகள், விவசாய நிலங்களில் கோடை காலத்தில் ஊடுருவும் யானைகள் அங்குள்ள பயிர்கள் மற்றும் வாழை மரங்களை உட்கொள்கின்றன. இதில் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகள் யானைகளின் உணவு பழக்க வழக்கத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிக்கு வந்து செல்லும் போது விட்டு செல்லும் பிளாஸ்டிக் கழிவுகளும் யானைகளுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. சாலையோரங்களில் வனப்பகுதியில் போடுற பிளாஸ்டிக்னால யானை, காட்டெருமை, மான் போன்ற விலங்கினங்கள் உணவுப் பொருட்களை உண்ணும்போது, பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கிற உணவுப் பொருட்களை உண்ணும்போது பிளாஸ்டிக்கும் சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போகிறதுனால அது அடிக்கடி வன உயிரினங்களால் இறப்பு ஏற்படுகிறது. அதை முற்றிலுமாக தவிர்க்கணும். வனப்பகுதியின் வளர்ச்சிக்கு யானைகளின் பங்கு மிக முக்கியமானது என்று வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். யானைகள் உயிரிழப்பது தொடர்ந்தால் வனத்தின் செழிப்பும் மறைந்துவிடும் எனவும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஒரு ஃபாரஸ்ட்டை மாற்றக்கூடிய விஷயத்தில் யானையோட பங்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு சின்னமாக ஒரு உதாரணமாக சொல்ல போனோம்னா, ஒரு விதை பார்த்தீங்கன்னா யானை இங்கே சாப்பிடும். 3 நாள் கழிச்சு அந்த விதை அது லத்தியில் போகும். அப்போ ஒரு ஃபாரஸ்ட்டில் சாப்பிட்ற விதை 3 நாள் கழிச்சு இன்னொரு ஃபாரஸ்ட் போய் விதையாக விழும். அப்போ அங்கே அந்த மரம் முளைக்கும். இதுதான் நம்ம வனத்துறையில் இப்போ மிஸ்லேனியஸ் பிளான்டேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு மரத்தை யானை உடைக்குது. யானை மரத்தை உடைச்சா எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. யானையால் சாப்பிட்டு மீதி விட்டுடும். அதை விட்டுட்டு போகிற பொருளை பார்த்தீங்கன்னா கடமான், புள்ளிமான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டெருமை இதெல்லாம் சாப்பிடும். ஸோ யானையால் தான் மற்ற உயிரினங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். யானைகள் குழுவாக வாழும் பண்புடையவை என்றாலும் ஆண் யானைகள் மட்டும் அவ்வப்போது தனியே வாழும். ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு யானையை பார்க்கும் வனப்பகுதி மக்கள் அடுத்த ஆண்டு அதே இடத்தில், அதே காலகட்டத்தில் அதே யானையை பார்க்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதற்கு காரணம் உணவு தேடி அலைந்து கொண்டே இருந்தாலும் யானைகள் தங்களின் வழித்தடத்தை மாற்றிக்கொள்வதில்லை என்பதே இதற்கு காரணம். ஆனால் யானைகளின் வழித்தடத்தை ஆக்கிரமித்து சுற்றுலா மையங்களை உருவாக்குவதும் குடியிருப்புகளை கட்டுவதும் அதிகரித்து கொண்டே செல்வதும் யானைகளின் உயிர் இழப்பிற்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் ராஜசேகர் மற்றும் DM ராஜா. கடந்த ஓராண்டில் மட்டும் தமிழக வனப்பகுதிகளில் சுமார் 100 யானைகள் உயிரிழந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த யானைகள் உயிரிழப்பிற்கு என்ன காரணம் என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். கோவையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை 22 யானைகள் உயிரிழந்துள்ளன. இவற்றில் 15 யானைகள் வயிற்றுப்புழு கோளாறு காரணமாக உயிரிழந்துள்ளன. 3 யானைகள் காட்டெருமையுடனான சண்டையாலும் 2 யானைகள் மின்வேலியில் சிக்கியும் உயிரிழந்துள்ளன. 2 யானைகள் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.
ஈரோடு மாவட்டத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் 32 யானைகள் உயிரிழந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவற்றில் 12 யானைகள் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்துள்ளன. வயது முதிர்வு காரணமாக 10 யானைகளும் பிற விலங்குகளுடனான மோதல் காரணமாக 6 யானைகளும் உயிரிழந்துள்ளன. பிற காரணங்களால் 4 யானைகள் உயிரிழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் 28 யானைகள் உயிரிழந்துள்ளன. குறிப்பாக கடந்த 1.5 மாதத்தில் மட்டும் 7 யானைகள் உயிரிழந்திருப்பது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. இதேபோல நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஓராண்டில் 20 யானைகள் உயிரிழந்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இப்படி யானைகள் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. வனப்பகுதிகளில் உணவின்றி நீரின்றி தவித்து வரும் யானைகள் ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். வனப்பகுதிகளில் வனத்துறையினர் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது பழமொழி. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பொருந்தும். வறட்சி காரணமாக வனப்பகுதிகளில் உணவும் நீருமின்றி திரியும் யானைகளின் நிலையும் அதுதான். கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் யானைகளின் நிலை இன்னும் மோசமாகி இருக்கிறது. உணவின்றி தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் 7 யானைகள் உயிரிழந்திருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் இருந்து உணவு தேடி யானைகள் ஊருக்குள் புகாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகளை வனத்துறையினர் எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஒகேனக்கல், கோடுபட்டி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் யானைகளுக்காக கரும்பு சருகு, வாழை மட்டை, தென்னை மட்டை உள்ளிட்ட தீவனங்களை போடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். யானை தொல்லை ஏகமா இருக்குது. அதனால இந்த தண்ணியே தீவனம் இல்லாம சரியான பாடு வைக்குதுங்க. அதனால இந்த ஃபாரஸ்ட்காரங்க வந்து தினம் வந்து பார்த்தாங்க. யானை தண்ணி இல்லாம தீவனம் இல்லாம இருக்கிறத வச்சு நிறைய தீவனம் எல்லாம் இன்னைக்கு கொண்டாந்து போட்டாங்க. 4 லோடு கொட்டினாங்க. அதனால திருப்தியா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகுது. தீவனங்கள் மட்டுமல்ல, யானைகள் நீரின்றி தவிப்பதை தவிர்க்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேன்கனிக்கோட்டை, அஞ்செட்டி, உரிகம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் குடிநீர் தொட்டிகள் மற்றும் கசிவுநீர் குட்டைகளையும் வனத்துறையினர் ஏற்படுத்தியுள்ளனர். அங்கு தினமும் நீரை நிரப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீரை தேக்கி வைக்கும் அளவுக்கு தடுப்பணைகளையும் வனத்துறையினர் அமைத்துள்ளனர். யானைகள் ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைகள் எப்போதும் தொடர வேண்டும் என்று வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழை மட்டை, கரும்பு, தென்னை மட்டைலாம் கொண்டு போட்டுக்கிறாங்க. பருவமழை காரணமாக மழை இல்லாதனால போட்டு வருகிறாங்க. நல்லா இருக்குது, சாப்பிடுது நிறையா. இதுமாரி டெய்லியும் போட்டுனா யானை நிறையா வந்து மேய் நல்லா இருக்கும். ஒரு யானைக்கு 2 டன் உணவை கொடுக்கணும். ஏறத்தாழ 250க்கும் மேற்பட்ட யானைகள் இந்த வனப்பகுதியில் இருக்கு. 250 யானைகள் இருக்குன்னா ஒரு யானைக்கு 2 டன்னுன்னா கணக்கு போட்டுருக்காங்க. இவ்வளவு உணவை தினசரி வனத்துறை கொண்டு போய் அந்த யானைகளுக்கு கொடுத்தால் மட்டுமே அவை சாப்பிட்டு அந்த காட்டுக்குள்ளே இருக்கும். வனத்துறையினர் எடுத்துள்ள இந்த முயற்சிக்கு பலன் கிடைக்குமா என்பது வரும் நாட்களில் தெரியவரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் முனிராஜ், பழனிவேலுடன் டி. கார்த்திக் மற்றும் பூர்ணிமா. அண்மை காலமாக யானைகள் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதற்கு வனப்பகுதிகள் ஆக்கிரமிப்பு மட்டுமின்றி சுற்றுச்சூழல் பாதிப்பும் முக்கிய காரணமாக உருவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுபற்றி சுற்றுச்சூழல் ஆர்வலரும் யானை பாதுகாப்பாளருமான ஓசை காளிதாசுடன் நமது செய்தியாளர் மார்ட்டின் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சமீப காலமாக வனப்பகுதிகளில் இறக்கும் காட்டு யானைகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காட்டு விலங்குகளை ஆய்வு செய்து வந்த ஓசை அமைப்போட தலைவர் திரு காளிதாஸ் இங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ வனப்பகுதியில் இறக்கக்கூடிய யானைகள் என்னென்ன காரணங்களால இது உயிரிழக்குதுன்னு சொல்லுங்க. யானைகள் இயற்கையாக உயிரிழப்பது ஒன்று, மனிதர்களுடைய தாக்குதலால் உயிரிழப்பது ஒன்று. இயற்கையாக உயிரிழக்கக்கூடிய யானைகள் வந்து வயோதிகத்தால் ஒரு 70 வயதுக்கு பிறகு உயிரிழக்கும். அப்புறம் சில நேரங்களில் ஆண் யானைகள் இனப்பெருக்கத்திற்காக தங்களுக்குள் சண்டையிட்டு உயிரிழக்கும். சில நேரங்களில் புலி போன்ற விலங்குகள் யானைகளை, குட்டி யானைகளை வேட்டையாடி உயிரிழக்கும். இவற்றை தவிர மனிதர்களுடைய தாக்குதலால் உயிரிழப்ப சம்பவங்கள்ல பெரும்பாலும் வேட்டையால் உயிரிழக்கிறது. தந்தத்துக்காக வேட்டையாடி யானைகள் உயிரிழப்பது உண்டு. சில நேரங்களில் சட்டவிரோத மின்வேலிகளால் கணிசமான அளவுக்கு யானைகள் செத்து விடுகின்றன. அதே போலவே காடுகளை துளைத்து நாம் போட்ட ரயில் பாதைகளில் அடிபட்டு யானைகள் இறந்து போகின்றன. இதை தவிர இந்த கோடை காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிற போது தண்ணீரை தேடியும் உணவை தேடியும் காட்டை விட்டு வெளிவரக்கூடிய யானைகள்
இந்த தண்ணீருக்காக வருகிற யானைகள் மனிதர்களுடைய கழிவுகள் கலந்த அசுத்தமான தண்ணீரை அருந்துகிற போது அவை நோய்வாய்ப்பட்டு இறந்து போகின்றன. அதே போல் சில பூச்சி மருந்து அடிக்கப்பட்ட சில தாவர வகைகளை, வாழை போன்ற தாவரங்களை தொடர்ந்து சாப்பிடுகிற போது அதனுடைய விளைவாகவும் யானைகள் இறந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவற்றை பற்றிய போதிய ஆய்வுகள் நம்மிடம் நடைபெறவில்லை. இந்த காட்டு யானைகளை பாதுகாக்கிறதுக்காக வனத்துறை என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க? அதே போல மருத்துவ குழு அவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? வனத்துறையை பொறுத்தளவு நம்ம ஒரு பெரிய குறைபாடாக இருப்பது போதிய கால்நடை மருத்துவர்கள் வனத்துறையிடம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு 3 பேர் வண்டலூரில் இருக்கிறார்கள். வண்டலூர் உயிரினங்களை பற்றி மட்டும் பார்ப்பவர்கள். மீதி ஒருவர் கோவையில் இருக்கிறார், ஒரு முதுமலையில் இருக்கிறார். முதுமலையில் உள்ளவர் நீலகிரியை பார்த்துக் கொள்வார். கோவையில் ஒருவர் தான் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிக்கும் போக வேண்டும். இது போதாது. ஒவ்வொரு மண்டலத்துக்கு குறைந்தது ஒரு மருத்துவ அதிகாரியாவது இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நோய்வாய்ப்படுகிற யானைகளை பற்றி கண்காணிக்க முடியும், அதனுடைய காரணங்களை கண்டறிய முடியும். ஒரு நீண்ட ஆய்வு செய்த பிறகுதான் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான நோய்கள் எத்தகையது என்று கண்டறிந்து அவற்றை தீர்க்க முடியும். அது உடனடியாக மருத்துவர்கள் வேண்டும். அப்புறம் இதை பற்றிய ஆய்வுகளும் முறையாக நடைபெறவில்லை. இப்ப தமிழகத்தை பொறுத்தளவு இந்த நோயால் இறந்து போகும் யானைகளை பற்றிய எவ்விதமான தொடர்ந்து கண்காணிப்பும் இல்லை. இதை கண்காணிக்க உயிரியலாளர்கள் தொடர்ந்து கண்காணித்து இது உண்மைகளை கண்டறிந்தால்தான் எதிர்காலத்தில் இந்த மரணங்களை தடுக்க முடியும். தமிழக வனப்பகுதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த யானைகளுக்கு போதிய மருத்துவ வசதிகள் செய்வதற்கோ இதை பாதுகாப்பதற்கோ போதிய மருத்துவ குழுவினர் இங்கே வனத்துறையில் இல்லை என்றது இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோட குறைபாடாக கூறப்படுகிறது.